ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். இந்த உலகம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு டைம் ஃப்ரேம் வைத்திருக்கோம். இந்த காலத்தில் இந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைச்சிடணும் அப்படின்னு. சரி, அப்படி கிடைக்கல அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, அந்த ஆசீர்வாதம் காலம் தாண்டி உங்களுக்கு அது கிடைக்குது அப்படின்னா உங்களால் அந்த ஆசீர்வாதத்தை பிரயோஜனமாக பயன்படுத்த முடியாது, உங்களால் பாதுகாக்க முடியாது, பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துடைய ஸ்டாண்ட் அதுதான். அதை நம்ம பிரசங்கி 3:11 பார்க்குறோம். அதினதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் காரியங்கள் செய்வார். ஆனால் இந்த அதினதின் காலம் என்பது அவருடைய காலமே தவிர உலகம் நியமித்து வைத்திருக்கிற காலம் கிடையாது. ஸோ நமக்கு சில ஆசீர்வாதங்கள் தாமதமாய் வருது அப்படின்னா நம்மளால அதை பாதுகாக்க முடியாது, பராமரிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்கு தாமதமாய் கொடுப்பார் என்றால் அதற்கு பாதுகாப்பு, பராமரிக்க வேண்டிய கிருபையும் நமக்கு சேர்த்தே உண்டு பண்ணுவார். வேதத்தில் 3 பேர் நான் காட்டுறேன். ஆபிரகாம், ஈசாக்கை பார்க்கலாம். ஈசாக்கு 100 வயசுல ஆபிரகாமுக்கு பிறந்தாலும் என்ன பண்ணாரு? ஈசாக்கு ஆபிரகாம் பரிசுத்தமான வழியில நடத்தினதை பார்க்கிறோம். அதே போல யாக்கோபுக்கு 12 பசங்க இருந்தாலும் தன் முதிர் வயதில் பிறந்த யோசேப்பு என்ன பண்ணாரு? கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுத்தி நடத்தினாங்க. அதே போல நம்ம சிகரியா பார்க்கிறோம். யோவான், ஜான் த பேப்டிஸ்ட என்ன பண்ணாரு? கர்த்தருக்குள்ள நடத்தினாங்க. இவங்க எல்லாருக்கும் என்னது? வயதான காலத்துல வயது காலம் சென்ற நேரத்துல பிறந்த பசங்க தான் இவங்கெல்லாம். ஆனா இவங்கள அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தர் அவருக்குள்ள நடத்த அந்த கிருபையும் அதை பராமரிக்கிற அந்த கிருபையும் கொடுத்தாரு. சோ ஆசீர்வாதம் தாமதிச்சா கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதை கொடுப்பார். God bless you.